பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வேலை ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வழியில் அப்படியே தென்னை மரம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்களா, ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடச்சி தென்னை மரத்தை சுற்றி எடுத்துகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வைக்கிறதுக்கான குழியெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்படி போய்ட்டு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி ஹைட் இருக்கும். இந்த தண்ணி போகிறதுக்கான சாலுங்க அது. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த லைன் போயாச்சு. அடுத்து சென்ட்ரல் லைன் ஒன்று இருக்குது. போகிற வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தென்னை மரம் ஒன்று இருக்குது. இந்த தென்னை மரத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போனோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீல் மாற்றுறதுக்காக மெக்கானிக் வந்துருந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கிட்ட வண்டி நிறுத்தியாச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு ஃபுல்லாக லெவல் பண்ணியாச்சு, சீலும் மாற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் லீக் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லீக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்குங்க. ஸோ அந்த லீக்கும் இல்லை, பரவாயில்லைங்க. சீல் நின்றுச்சுன்னா ஓகே. எனக்கு என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த மெக்கானிக்காக இருந்தாலும் சரி வந்தாங்கன்னா ப்ரைவேட் மெக்கானிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் போட்டு பிடிக்காமல் இதில் வச்சு ஒரு வெட்டுற மாதிரி ஒன்று வச்சு ஃபுல்லாகவே உடைக்கிறாங்க. அது கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு தான் அது கழட்டணும், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்பேனர் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய வண்டி தயாரிச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக வந்து வெட்டுரும் வச்சு அடிச்சு உடச்சி இங்கே பாருங்க இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு நம்ம ஒர்க் ஷாப்புக்கே போனாலும் அப்படி தான் பண்ணுறாங்க. அது ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா, இன்றைக்கி இந்த வேலை இன்னும் பாருங்கள் உள்ளே எப்படி இது வேலை செய்யுதுன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த தோட்டத்துக்கு சைடில் வேலை செய்யும் போது தான் பேக் ஷீல்டு வந்து உடஞ்சது. பார்த்தா திரும்ப பேக் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த வண்டியில் வந்து கம்பெனி ஷீல்டு இருந்து வச்சாச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உள்ளே திறந்து வார்த்தை ஓட்டுறதுக்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கேன். எதுவும் உடையாமல் இருந்தால் சரிங்க. ஆல்ரெடி பாருங்கள் இதெல்லாம் உடஞ்சி போயிட்டு உள்ளே பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இந்த கிரில் ஒன்று இருந்துச்சு, இந்த கிரில்லெல்லாம் போயிடுச்சு. பார்க்கலாம் இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. வணக்கம் கைஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வந்து கண்டினியூஸாக போட்டு. வணக்கம் கைஸ், குச்சிக்கிழங்கு வேலை ஃபுல்லாக முடிஞ்சது. அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அந்த வழியில் தென்னை மரம் வாழை மரம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வேலை தான் பார்த்து செஞ்சுட்ருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சீல் மற்றது மெக்கானிக் வந்து அங்கே எப்படா வருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டஸ்ட்டு சீல் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் அப்படியே நெருங்கி போயிட்டு நல்ல கேப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப ஓவராக லீக் ஆகிட்டே இருந்துச்சு. பூமி ஸ்டிக்கு ஃபுல்லாகவே ஆயில் லீக்குதாங்க. ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு வண்டி நிறுத்திட்டு போனோம்னா அது ஃபுல்லாகவே ஆயில் லீக்காக தான் இருக்குது. கீழே அப்படியே சுட்ட ஒழுக்கி அது மாதிரி இருந்துச்சு. உனட்ட சொன்னேன் சீக்கிரம் வர சொல்லி ஈவினிங் ஒரு 4 மணி டைமுக்கு 5 மணி டைமில் அந்த மாதிரி வர சொல்லி வேலையை முடிச்சுட்டு நிறுத்திட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா நேற்று வந்துருந்தாங்க. வந்துட்டு சீலெல்லாம் மாற்றிட்டு போயிருக்காங்க. சீல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1600 கிட்ட சொன்னாங்க. ஸோ சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 1400 மொத்தம் ரவுண்டாக 3000 கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்து எடுத்து மாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ லோக்கல் சீல் தான் நினைக்கிறேன். கம்பெனி சீலே இவ்வளோ கம்மியாக வராது, நல்லா தெரியும். லோக்கல் சீல் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு போயிட்டாங்க. வாங்க இப்போல்லாம் எந்த லீக்கும் வராமல் இருந்தால் ஓகே, பார்க்கலாம். இங்கே வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து நிற்கும் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்தாண்ட ஃபுல்லாக குச்சிக்கிழங்குக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த வழியாக தான் வரும். அந்த தண்ணி வழியாக இதில் வந்து இப்படி வெளியே போகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்ருங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வண்டி கெட்டு போன இடம் போகிறோம் இங்கே தான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வேலை வச்சிருச்சு வண்டி. பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்குலாம் நட்டு ஓரளவுக்கு முளைச்சி வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேயும் ஃபுல்லாக நம்ம கருணாக்கிழங்கு வைப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த லைன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன், காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதாங்க அந்த திறந்தாட்டம் ஃபுல்லாக வேலை முடிச்சுட்டு இப்படியே வர வழியில் இதுதான் லாஸ்ட் எண்டு. வேறு எங்கேயும் போகிறதுக்கு வழி கிடையாது, இந்த வழியாக தான் வரணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கருணாக்கிழங்கு வைக்கிறதுக்காக அது ஃபுல்லாக லெவல் பண்ணிட்டுருக்கேன். அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த வழி தாங்க வெளியே போகும் பார்த்தீங்களா. கருணாக்கிழங்கு வைத்து லாஸ்ட்டாக அப்படியே ஃபுல்லாக ஒரு கரை மாதிரி கட்டிட்டு வண்டி அங்கே ஃபினிஷிங் பண்ணி நிறுத்தியாச்சு. அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தா அதுக்கு அந்தாண்டே அப்படியே குச்சிக்கிழங்கு எடுத்தாங்க வேலை. இன்றைக்கி இங்கே தாங்க வேலை பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தெரிஞ்சவங்களோட வண்டி. இது இன்றைக்கி இங்கே தாங்க வேலை பார்த்தீங்கன்னா பழைய இடத்துல வேலை செஞ்ச இடத்த மொத்தமாக முடிச்சுட்டு புதிய இடத்துக்கு வந்தப்போ இதுவும் பக்கத்துலேயே தான். ஜஸ்ட்டு வண்டி மட்டும் அப்படியே ஓட்டிகிட்டே வந்தாச்சு.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கிட்ட இங்கே தாங்க ஓட்டிட்டுருக்காரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக இவர் ஓட்டினது தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரி பெருசாக போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்கிறது இன்னும் அதிகமாக இருக்குதுங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வெளியே எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஓட்டிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கிட்ட ஆகுது. சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் தாங்க உட்காந்தாரு. ஸோ ஃபுல்லாக ரெஸ்ட் கூட எடுக்கல. அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிருக்காரு இப்போ மனுஷன். நல்லா வெயிலுங்க. வண்டியெல்லாம் ஓட்டணுன்னா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகி விட்ருது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வர ஹீட்டு கிடையாது. ஸோ சீட்டு பொசிஷனும் நல்லா சூப்பரான பொசிஷன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாடி வந்து ஷேக் ஆகாது. ஸோ ஈஸியாக வந்து ஓட்டினாலும் அதிகமாக நமக்கு வந்து டயர்ட் ஆகாது. நம்ம வண்டி அப்படி கிடையாதுங்க, சீக்கிரமாக டயர்டாகி விட்ரும். என்னோடய வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கும் பார்த்தீங்களா. ஸோ சாப்பிட்டுட்டு கிரீஸ் அடிக்கிற பொசிஷன் நான் எப்படி நிறுத்தணும் அதே மாதிரி நிறுத்திட்டு வந்திருக்கேன். இது வந்து இப்போ நான் எடுத்த வேலைங்க. நம்ம வண்டி அங்கே நிற்குது. காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ கட்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ட்ராக் அடிச்சுட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். தண்ணி போகிறதுக்கான வழி இது. இன்னும் 2-3 நாள் இங்கே தாங்க வேலை இருக்கும்.